வணக்கம். என்னதான் பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் தான் ஆனாலும், பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான். ஸோ எப்படியும் முதல் வாரத்தில் எலிமினேஷன் இருக்க போகுது. 7 பேர் நாமினேஷன்ஸில் இருக்காங்க. அதில் யார் வெளில போக போகிறாங்க, முக்கால்வாசி பிரவீன் காந்தியோ இன்னொரு பக்கம் கலையரசனோ போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு நபர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, நந்தினி தான். ஸோ ஏற்கனவே நந்தினி எப்போ வந்து அந்த சொல்ல மறந்த கதையா இல்லை அவங்களோட நான் என்ற அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்தே பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இது மாதிரி ஒரு நபரை உள்ளார அமிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்தது. அவங்களால உள்ளார தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை கருத்தில் கொண்டு இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து அவங்கள வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளில வருது. நேற்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான், பிரச்சனை கூட இல்லை, நார்மலாக எல்லாருமே சேர்ந்து ஃபன்னாக சொன்ன ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆனதை பார்க்க முடிஞ்சது. நம்மளை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவங்கள வெளில அனுப்புனது தான் அவங்களுக்கும் நல்லது, அதுக்கப்புறம் இந்த ஷோவுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எஸ்பெஷலி அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்பவே ஆள் உடஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான இது மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் விடாமல் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் நந்தினி வெளியேறினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நந்தினி வெளியேறினதுனால இந்த வாரம் முதல் எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஒரே வாரத்தில் முதல் வாரத்தில் 2 பேர் எலிமினேட் பண்ணிட்டா சரியாக இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஒரு ஆளை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேற என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found